பொலியன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் கண்ணன், வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். நேரலையை பார்க்கின்ற நேரத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். தேர்தல் பரபரப்பு சூடுபிடித்திருக்கிறது. திமுகவில் வைத்திலிங்கம் இன்று இணைந்திருக்கிறார். அதிமுகவின் மூத்த முன்னோடி தலைவர், ஒரத்தநாடு தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஓபிஎஸ் அணியில் நீண்ட நெடிய காலம் பயணித்தவர், உங்களுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர். முதலில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததற்கான காரணம் என்ன? அவருக்கு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஏதாவது உறுதி அளிக்கப்படவில்லையா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவது தொடர்பாக எந்த விதமான உறுதியும் அளிக்கப்படவில்லையா? என்ன காரணம் அவர் வைத்திலிங்கம் இவ்வளவு காலம் ஓபிஎஸ் அணியோடு பயணித்து விட்டு இப்போது அவர் திமுகவில் இணைவதற்கு என்ன காரணம்? மனோஜ் பாண்டியன், அதை தொடர்ந்து மருது அழகராஜ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்னம், இதை தொடர்ந்து இப்போது திமுகவில் இணையும் மூத்த டெல்டா மாவட்ட ஒரு அதிமுகவின் முன்னோடி தலைவர், 4 முறை ஒரத்தநாடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்று அவர் திமுகவில் இணைவதற்கு என்ன காரணம் சார்? 2026 தேர்தலுக்கு பின்னால் ஒரத்தநாடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சொல்ல போறீங்களே தவிர ஃபியூச்சரை சொல்ல முடியாது. ஒரு நாள் நாடு அண்ணன் ஓபிஎஸ், நீ பல்லூட்டியார் அண்ணன் இருந்தாரா இல்லையா தெரியல, ஞாபகம் இல்ல, ஜேசிடி பிரபார், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், மனோஜ் பாண்டியன் உட்காந்து பேசிட்டு இருந்தா எனக்கு அட்வைஸ் பண்ணார் கண்ணன், நீங்க திமுகவுக்கு போயிடாதீங்க, திமுகவுக்கு நீங்க போறதா செய்தி வருது, அப்புறம் நீங்க போய் மாட்டிக்காதீங்க, ஒரு நாள் கூத்திட போகுதுன்னாரு. யாரு? வைத்திலிங்கம் கூட சொன்னாரா? சரி, எல்லாரும் இருந்தாங்க அவர் சொன்னது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பார்த்து சிரிக்கிற மாதிரி அவர் உள்ள போயிட்டாரு, டிஎம்கேக்கு போயிட்டாரு. சோ எவ்வளவு இந்த கட்சியை சிதைக்க முடியுமோ சிதைத்து, இந்த எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்? ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் வானில் வீழ்ந்தார் என்று சொன்னார், அது காரணம் பழனிசாமி அல்ல, ஓப்பனாவே சொல்றேன், வைத்திலிங்கம் தான் காரணம். ஏதாவது ஒரு ப்ரொபோசலை கொண்டு போய் சொன்னோம்னா நாங்க லீடர்ஸ், உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓபிஎஸ் கண்ணன் சந்தோஷம் போன் போடு வைத்திலிங்கத்துக்கு, மண்டலமா பிரிக்கணும்ன்ற புகழ்ச்சி, நீங்க என்ன சொல்றீங்க, அவர் இப்ப வேணானே, அதை நம்ம அப்புறமா வச்சுக்குவோம், உடனே வைத்திலிங்கம் சொல்லிட்டாரு நம்ம அப்புறமா வச்சுக்குவோம். இப்படித்தான், இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதையும் மீறி தமிழ்நாடு பூரா கூட்டு போனது என்னுடைய முயற்சியால. மீட்டிங் நடந்தப்ப தகராறு பண்ணி எல்லா இடத்துக்கும் பொய்யாகணும் இப்பயே ஆகணும்னு சொல்லணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் நிர்வாகி முன்னாடி எடுத்த முடிவு, அதை விட்டு கொடுக்கவே இல்லை. அதுல வேற வழி இல்லாம அனௌன்ஸ் பண்ணிட்டார், அவரும் புகழெழுதி ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டார். ஆகவே ஓபிஎஸ் உயர்ந்த மனிதராக, முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக, கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒரு மனிதனை தரைமட்டமாக்கியது வைத்திலிங்கம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால அவர் உண்மையை அவர் தன்னுடைய பிடியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஓபிஎஸ் என்று நினைத்துதான் செய்தார். ஆனால் ஓபிஎஸ் அவரோட சாணக்கியத்தனமா எதையுமே ஒரு பொதுக்குழு கூட கூட்ட முன்வராததுக்கு காரணம் வைத்திலிங்கம் மாதிரியே அவர் மேல பழிய போட்டு அப்படியே கொண்டு போயிட்டார். ஒரு பக்கம் உங்களுக்கு செலவும் ஆகாது, ஒரு பக்கம் செயல்பாடு இருக்காது. இதுக்கு ஒரு காரணமா பயன்படுத்துவதற்கு வைத்திலிங்கம் நன்றாக அமைந்தார். அதுதான் உண்மை உள்ள நடந்தது. ஆகவே அப்படித்தான் இருந்தார். நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், இவர்கள் எல்லாம் இனிமேல் போய் என்ன பண்ண போறாங்க நான் கேட்கிறேன். வயதாகி விட்டது, அமைச்சராக இருந்து விட்டீர்கள், முதலமைச்சராக இருந்து விட்டீர்கள், ஆகவே பையனுக்கு சீட்டு கிடைக்குமான்னு போயிருக்கலாம். எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா, தொடர்ந்து இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கம் என்று ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் வைத்திலிங்கம் பேசுகையில் சிறிது பாஜக எதிர்ப்பு குரலை அவர் எடுத்ததாகவும், அதில் அவர் ஓபிஎஸ் அதை சம்மதிக்கவில்லை, பாஜக எதிர்ப்பு அறிவிப்பையோ அல்லது அதிலிருந்து விமர்சித்தோ பேசாமல் தொடர்ந்து பாஜகவோடு இணைந்து பயணிப்பதிலேயே ஓபிஎஸ் ஆர்வமாக இருந்ததால் இவர் வைத்திலிங்கம் விலக வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டு விட்டதோ என்று தோன்றுகிறது. அந்த 2022 அதிமுக பொதுக்குழுவில் பாட்டில்கள் வீசப்படும் போது அவர் அது கோபாவேசத்தோடு மைக்கில் முழங்கிவிட்டு ஓபிஎஸோடு வெளிவந்த காட்சி, அதற்கு பிறகு இப்போது கடைசியாக நடைபெற்ற அந்த ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று புதிதாக உதயமாகும் என்று அவர் அறிவித்ததும், அதற்கு பின்னர் ஓபிஎஸ் எடுத்த பேட்டியில் நாங்கள் புதுக்கட்சி தொடங்க போவதே இல்லை என்று ஓபிஎஸ் அறிவித்ததும், இந்த ஒரு 2 முரண்கள் தான்
அவர் வேறு வழியின்றி திமுகவிற்கு போனதற்கு காரணமாக இருக்குமோ என்று பொது வெளியில் பார்க்கப்படுகிறது. நீங்க இந்த உள்வட்டத்தில் நெருங்கி பழகியவர்கள், அவர்களோட பல பிரச்சனைகள் தொடர்பாக விவாதித்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு தெரியும். பாஜகவோட போவதில் வைத்திலிங்கம் விருப்பம் இல்லாமல் இருந்தாரா சார்? சுத்தமான பொய், வடிகட்டின பொய். ஒவ்வொரு முறையும் முன்னாள் அமைச்சர் ரூபா கிருஷ்ணன் என்னதான் இந்த பிஜேபி கிட்ட வச்சுட்டீங்க, அது என்னதானே உனக்கு செய்து புரிய மாட்டேங்குது எனக்கு, தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது சரி, நாங்கள் எல்லோரும் அண்ணன் பன்ருட்டியார் தலைமை ஏற்றுக்கொண்டு தலைமையோடு ஒத்து போய் அவர் சொல்லுகின்ற ஆலோசனை வழங்கிய போதும் சரி, பிஜேபியோடு தான் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை விடாமல் பிடித்து ஓபிஎஸ்ஐ அதே கைத்துல அந்த லைன்லயே வச்சு பார்த்தவர், அழகு பார்த்தவர் வைத்தியலிங்கம் தான். அவருக்கு ஒரு சிஷியன் இந்த மனோஜ் பாண்டியன். இந்த 2 பேரும் இந்த அவுட் ஆஃப் ஒரு 8 பேத்துல 10 பேத்துல இந்த 2 பேரும் தான் பிஜேபி கிட்ட தான் இருக்கணும், பிஜேபி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி போராடியதும், பிஜேபியிலிருந்து ஓபிஎஸ்ஐ வரவிடாமல் காத்து நின்றதும் முக்கியமான பாங்கு இந்த வைத்தியலிங்கம் தான். நீ வேணா அவர் கேளு, இந்த புகழேந்தி சொல்றாரு பொய்யா உண்மையா. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தான் இருவருமே. இப்ப குரு சிஷியன் 2 பேருமே இப்ப டிஎம்கே போய் சேர்ந்தாங்க. நாங்க போட்டுவாங்க, அது இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு போய் சொல்றேன். பிஜேபியினுடைய பக்க ஆதரவாளர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். அங்க இருந்து அத்தனை பேத்துக்குமே எங்களுக்கு தெரியும். பிஜேபி சப்போர்ட்டரா இருந்தான்னு சொல்லுவீங்களா? சொல்லி 100%. அத மாற்று கருத்தே கிடையாது. பிஜேபியினுடைய சப்போர்ட்டர், பிஜேபியினுடைய ஆதரவாளர், பிஜேபி விட்டு வெளியே வரக்கூடாது என்று ஓபிஎஸ்க்கு அறிவுரை சொன்னவர் அத்தனையும் வைத்தியலிங்கம். இதன் வெளிப்பாடு ஒரு நாள் பன்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணார் அவர்கள் அந்த வயதுல கோவம் வந்து அவர் ஒரு மாதிரி திட்டார். என்ன நினைச்சிட்டு வைத்தியலிங்கம், எங்க பிரதம மந்திரி கூட்டு பக்கத்துல போய் எடப்பாடி பழனிசாமி உட்காந்தாச்சு, ஓபிஎஸ் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏர்போர்ட்ல கூட பார்க்க விட மாட்டேன்றாங்க, அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னா, இல்ல நான் ஒரு 2 மாசம் நம்ம பொறுமையா இருப்போம், நம்ம பிஜேபியோட நம்ம அப்படின்னா செய்தாகணும் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிவிட்டேன். பன்ருட்டியார் வந்து நான் கோவப்பட்டதே இல்லை, ரொம்ப கோபமா பேசிட்டேன், இது சரியா தெரியல நீங்க பண்ணதுன்னு சொல்லி. நான் நினைவு கூறுகிறேன், அன்றைய தினம் மாலை அவர் தாயார் இறந்து விட்டார். அன்னைக்கு ஓபிஎஸ்னுடைய தாயார் இறந்தாரு, மத்தியானம் நடந்த கதை. ஆகவே கண் கலங்குறாரு. என்னன்னு கேட்டா சீரியஸ் ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டான். அன்றைய தினம் பிரஸ் மீட் பண்ண சொல்லி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல சொன்னார் பன்ருட்டியார். புகழேந்தி இருக்கார், கீழே கூட்டு போய் சொல்லுங்க. அன்று பிடிவாதமாக அந்த பிரஸ் மீட் பண்ண விடாம பண்ணது வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். மனசாட்சி இருந்தால் உண்மையை பேசினால் இதை உண்மையை சொல்லிட்டோம். அறிவாலய திருப்பி நின்றுட்டு அதை சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தாலும் உண்மையை பேசணும் தான் நடக்குது. இது நான் எல்லாருமே எகேன்ஸ்ட் ஓப்பனா சொல்றேன். நான் இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் ரூபா கிருஷ்ணன், பிரபாகரன், அத்தனை பேரும் எதிர்ப்பு. எவ்வளவு பேர் இருந்தோமோ அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதுல பிஜேபியினுடைய சப்போர்ட்டரா இருந்தது நீங்க கேட்ட கேள்வி பதில் வைத்திலிங்கம் தான் சப்போர்ட்டா இருந்தார். இன்னொன்னு சார், இப்போ இவர் வைத்திலிங்கம் இப்போ இணைந்திருக்காரு, அதற்கு முன்னதாக மனோஜ் பாண்டியன் அங்கு போய் இணைந்திருக்கிறாரு. இது தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகுபவர்கள் அங்கே திமுக அணியிலேயே விலகுவதால் திமுக அணியில் போய் இணைவதற்கு என்ன காரணம்? அவர்கள் இப்போ செங்கோட்டையன் மட்டும்தான், செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் இருவர் தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்று ஓபிஎஸ் அணியில் இருந்து தான் அனைவரும் விலகி மாற்று அணிகளில் இணைகிறார்கள். இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான உறுதியும் கொடுக்கவில்லையா, அல்லது எந்த அணியும் அமைக்கப் போவது தொடர்பாக அவர் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லையா? எதற்கு இத்தனை தாமதம், தயக்கம், என்ன செய்ய போகிறேன் என்று கூறவில்லை? இன்று கூட சற்று முன்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் ஓபிஎஸ் பேசும்போது, நாங்கள் ஒன்றும் தனியான கட்சி, அரசியல் கட்சி அல்ல, அதிமுக தான் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாரு ஓபிஎஸ்? அப்ப இதனால என்ன மன்னாரன் கம்பெனி நடத்திட்டு இருக்காரா? அண்ணன் என்ன நடத்திட்டு இருந்தீங்க இத்தனை நாள்? எதுக்கு இத்தனை கூட்டம் போட்டீங்க? எதுக்கு அப்பப்ப கூட்டம் போட்டு நீங்க இருக்கிற மாதிரி ஏன் காமிச்சுக்கிட்டீங்க? இப்ப மொத்தமாவே கலைச்சு விட்டீங்க. வந்த மாட்டை கட்டுறது இல்ல, போன மாட்டை தேடுறது இல்லைன்னு ஒருத்தர் அழகா சொன்னார் ஒருத்தர். அததானே பண்ணீங்க நீங்க. இன்னைக்கு அனாதையமா தனியா நிக்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு உங்களுக்கு. ஒரு தர்மர் எம்பியும் ஒரு உசிலம்பட்டி ஐயப்பன் 2 பேர் தானே கூட இருக்காங்க. அவங்க எந்த நேரத்துல ஜம்ப் ஆகுன்னு தெரியாது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருக்க வெல்லமண்டி நடராஜன், அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் போயிடுவாங்க டிஎம்கே.
அவங்க போயிட்டாங்க, அவங்க போயிடுவோம். இவர் இங்க இருக்குன்னு ஒரு கூட்டத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. ம். அதை உண்டு பண்ண விடாம பண்ணது புகழேந்திக்காக அவருக்கு எனக்கு பயங்கர மோதல்லாம் ஆயிடுச்சு. ஓ. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்த முயற்சி செய்தார். ம். முடியல, போயிட்டார். இப்போ தன்னம்பிக்கை இழந்து விட்டார்கள். ம். இனி ஓபிஎஸ் கூட இருந்தா லைஃப் இல்லை. அதுக்கே ஓபிஎஸ் லைஃப கெடுக்கணும். ம். வைத்தியலிங்கத்துக்காக கெடுத்தார் ஓபிஎஸ் தான் எனக்கு புரிய மாட்டேன். ஏன் இந்த வேலையை பண்ணாரு? ம். ம். ஒரு கட்சியாக நல்ல அளவில் பெரிய அளவில் செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது ஓபிஎஸ் கிட்ட. ஆஹா. எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு ம். இப்ப அவர் தனியா நிறுத்திட்டு போறாருல, இவர் இது என்ன நியாயம்? ம். ஆகவே இதுல ஓபிஎஸ் சாணக்கியத்தனமா பண்ணாரா ம். இல்ல இவர் பண்ணாரான்றத காலம் தான் பதில் சொல்லும். இல்ல அவங்க மனசாட்சிக்கு தெரியும். வைத்தியலிங்கம் மாதிரி ஒரு ஆளை வச்சு ம். எதையுமே செயல்பாடு இல்லாமல் செலவு இல்லாமல் கொண்டு செல்வதற்கு ம். வைத்தியலிங்கத்தை ஓபிஎஸ் பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் ம். அதுலேயே இல்ல, மாற்று புரியல. கருத்து இல்லை. இல்ல, ஓபிஎஸ் பயன்படுத்தி கொண்டார் என்றால் வைத்திலிங்கம் இப்ப முதல்ல பேர்க்கிறாரு. அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் இப்ப திமுகவுக்கு பேர்க்கிறாரு. ஒருவேளை ஓபிஎஸ் திமுக அணிக்கு போவதற்கான ஒரு முன்னோட்டமா இதை எடுத்துக்கலாமா சார்? அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா செய்யலாம். அவருக்கு? ஏன்னா நான் பழகிட்டு சொந்த அண்ணனா நினைச்சேன். என்ன கார்லயே போய் கட்சி விட்டு எடுத்தவர் அவரு. ஓ, சரி. அதையெல்லாம் மறந்துதான் அவர் கூட இருந்து செயல்பட்டேன். எடப்பாடி பழனிசாமி துரோகி. ஆகவே எந்த காலத்திலும் மேல வந்துடக்கூடாது பழனிசாமி, இவ்வளவு பாடுபட்டேன், கஷ்டப்பட்டோம். ம். இதெல்லாம் உண்மை. எல்லாம் அன்னைக்குதான் பேர் கெட்டுச்சு. ஓபிஎஸ் அண்ணன் பேர் தமிழ்நாடு பூரா புகழேந்திய அம்மாவுக்கு பிணை கொடுத்தவர். 11 வருஷம் இந்த கட்சியில வழக்குக்காக ஓடாண்டவர், பல தடவை சிறை சென்றவர். ம். இப்படிப்பட்ட மனிதரை கார்லயே கூட்டு போய் கட்சி விட்டு எடுக்கிறாருன்னு ஓபிஎஸ்க்கு முதல் பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுல அது மூலியமா ஏற்பட்டுச்சுன்னு எனக்கே தெரியும். ஓ. ஆனா திருப்பி அவர் தான் தொலைபேசி கூப்பிட்டார். ஆகவே பழனிசாமியை காலி பண்ணணும், அரசியல வச்சா அதிமுக போயிட்டு சொல்லிதான் நாங்க போய் அவரோட நின்று இவ்வளவு போராட்டம் செஞ்சோம். ம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு ஓபிஎஸ் கேட்டீங்கன்னா, ம். இதை முடிச்சிடணும், யாருமே கூட இருக்கக்கூடாது, ஓ. எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு தனி ஒரு ஆளா நின்று ஏதோ நீங்க சொல்றது செய்யலாம். ம். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 1-2 சீட்டு வாங்கிட்டு திமுக போட போறாருன்னா நான் இல்லைன்னு மறுக்கலையா. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த கால வரலாற்றில் ம். அவர் செய்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணுது. நம்ம இல்லைன்னோ அவர் அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. ஆகவே இப்போ அவர் போக முடியாதுன்னு என்னால சொல்லணும். ஓகே, இன்னொன்னு சார், இன்னொன்னு இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தவர்கள் இன்று அது ஒரு பங்காளி சண்டை தான், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, இதனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறோம் அப்படின்னு ஒரு சொல்ல அதை மனதார வரவேற்று வாழ்த்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். அந்த வரவேற்புக்கு இப்பொழுது டிடிவி நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இப்போ அது பங்காளி சண்டை மாதிரியே தான் இது இருந்தது, மற்றபடி எங்களுக்குள்ள பெரிய அளவில் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு பங்காளி? நீங்க ஒரு பங்காளி தானே சார், அதிமுக ஒரு பங்காளி தான், புகழேந்தி சாரும் ஒரு பங்காளி தான். யாருக்கு பகையாளி? இல்ல, இந்த பகையாளிகள் இப்பொழுது பங்காளிகளாக ஆகிவிட்டார்கள். ஒரே 2 ட்விட்டர் தான். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு என்று டிடிவி போடுகிறார், இபிஎஸ் போடுகிறார். உடனடியாக அதிமுக மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று டிடிவி போட்டார். இப்போ பங்காளிகள் இணைந்து விட்டார்கள். புகழேந்தி இணைவதில் என்ன இது தயக்கம் இருக்கு? வேலையற்ற வீரர்களின் கூலையற்ற வார்த்தைகளை கேட்டு நம்பி விடாதே பாட்டு வரும், கேட்டிருப்பீங்க. சின்ன பையனை செய்தி கேளடா. இது மாதிரி அரசியல்ல ரொம்ப கேடுகட்டத்தனமா கேவலம் என்ன நடந்ததுன்னு ஒரு நாடு கொண்டு வருமா அந்த சவுண்ட் நடுவுல கண்ணன். அதாவது ஆடியோ நீங்க நம்ப மாட்டீங்க. பேசுங்க, நல்லா கேக்குது, பேசுங்க, நீங்க பேசுங்க. கேக்குது இல்ல? நல்லா கேக்குது, பேசுங்க. இல்ல, இது உங்க ஆடியோல இருந்து அந்த உள்ள சத்தம் கேக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, கிளியரா இருக்கு, பேசுங்க. இப்ப கிளியரா இருக்கு, பேசுங்க சார். புகழேந்தி சார், அந்த சவுண்ட் வருது. ஓகே சார், சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க சார். இப்போ கிளியரா கேக்குது. அதாவது நீங்க ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் எதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது? ஜெயிலுக்கே போனீங்க, நான் வரேங்க, திகார் ஜெயிலுக்கே போனீங்க. சரி, கடந்த 3 வருஷம் 2.5 வருஷமா சின்னம்மா என்கின்ற சசிகலா ரிசார்ட்ல உட்கார்ந்து உங்களையும் வச்சுக்கிட்டு நீங்க தானே பழனிசாமியை ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ஆமா, பழனிசாமியை முதலமைச்சர் பண்ணீங்க.
பழனிசாமி சசிகலான்றவங்க காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். அதுக்காக நீங்க தானே ஜிப்பா போட்டு உட்காந்துருந்தீங்க. அந்த ரிசார்ட்ல அத்தனை பேத்துக்கு என்னென்ன கொடுப்பட்டது போனது உங்களுக்கு தானே தெரியும். அன்னைக்கு ஓபிஎஸ் போய் எழுத்து தெரிவித்தோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆகணும்ன்ற பார்த்து யாருக்கு இருந்தது? உங்களுக்கு தானே இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க பெங்களூர் வந்தீங்க. சுகேஷ் சந்திரா என்பவரோடு தொடர்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் கண்டுபிடிச்சு 50 கோடி ரூபாய் வந்ததுன்னு சொல்லி லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்னைக்கு வரார் கண்ணன், இவர் இங்க பெங்களூர் வர்றார். இது நடக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து ஜெயில் பிரிவிஸ் வேற வழியில் எனக்கு ஜெயில் பிரிசன் தான் சொல்லி எனக்கு போகணும், பார்க்கணும், இந்த அம்மாவை பார்த்துக்கணும், ஒரு வரும்போது கூட போகணும், கட்சிக்காரர்களை கூப்பிட்டுக்கணும். ஒரு தடவை 2 தடவை நூற்றுக்கணக்கான தடவை இதை பண்ணிட்டு இருக்கேன். இவர் உஸ்மூர் வரார், 5 மணிக்கு வரார். வந்தவர் உடனே போன் பண்றாரு, புகழேந்தி என்ன ப்ராப்ளம், இது ரெட்டையில ஏதோ ப்ராப்ளம். எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப ஜெயில் பிரிமிசஸ் சொல்ற வந்துருங்க, 5 மணி ஆகி போச்சு, அலோவ் பண்ண மாட்டாங்க. த்ரோ என்டிடிவி, CNN, IBN எல்லா இங்கிலீஷ் கேமரா, இந்தியா டுடே எல்லாம் இங்கதான் இருக்கு நேஷனல் லெவல்ல. அதனால நீங்க நேரா ஹோட்டல் போயிடுங்க, ஹோட்டல்ல ரூம் போட்டு வச்சு. இவர் ஹோட்டல் போயிட்டார். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் என்னாச்சுன்னா அப்புறம் ஆன பின்னி. அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கலைச்சு விட்டு நான் பேசிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு போன் வந்து திண்டுக்கல் சீனிவாசனும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் போன் பண்ணேன். நான் காலையில வரம்பாங்க, கொஞ்சம் அவரை பார்க்கணும், நீங்க எடுத்து சொல்லணும். எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒதுக்கி வச்சாங்க, யாரும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே சொன்னா அவர் சொன்னா தட்டவே மாட்டாங்க. அந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், விஜயபாஸ்கர், இது மாதிரி 3-4 பேர் இறந்து போன வெற்றிவேல் இப்படிலாம் இருந்தாங்க. வெற்றிவேல் இங்க இருந்தாரு, இது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேனர் முடிக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வேலுமணி தங்கமணி. ஒரு கட்டத்துல பழனிசாமி வேணான்னு சொல்ற அளவுக்கு கூட வந்துட்டாரு. சோ இவர் என்ன பண்றாரு, அடுத்து புறப்பட்டு வரன்னு காலையில கார் போயிடுச்சு. நம்ம எம்ஜி ரோடு பெட்ரோல் பங்க் மோகன் நண்பர் எனக்கு அவரு செங்கோட்டையனுடைய நண்பர் கார் அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு போன் வருது. சீனிவாசன் சொல்றாரு, என்ன தூங்கிட்டியா புகழேந்தி, நாங்க நல்ல காலம் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருக்கோம், போன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் இங்க வந்துட்டாரா, வந்து வீட்டுக்கு போயிட்டாராம் அப்படி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிடிவிக்கு போன் அடிக்கிறேன். நம்ம எடப்பாடி ஸ்டைல சொல்லணுமா, டிடிக்கு போன் அடிக்கிறேன். அப்புறம் டிடி போன் எடுத்தாரு. எடுத்துட்டு நான் வந்தேன், என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்கான் டெல்லியில இருந்து, எதோ சொல்லிட்டு இருக்காங்க புகழேந்தி, சாரி தூக்கத்துல எடுப்போனான்னு சொல்லிதான் நான் வந்துட்டேன். ரைட்டு. இப்ப சீனிவாசனும் செங்கோட்டையனும் வந்திருக்காங்க, என் வீட்டுக்கு அனுப்புங்க நான் பேசுறேன். அவங்க வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா யாரும் ஒத்துக்கல, பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒதுங்க சொல்லிட்டாங்க, அரசியல்ல இருந்து நீங்க வெளியே போறதுதான் நல்லதுன்னு முடிவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அழுவுறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு ஓப்பனா, நான் சம்பாதிக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் ஆகிறேன், ஒரு வீடு கூட சென்னையில கொஞ்சம் விட்டீங்கன்னா சம்பாதிச்சுக்குவேன், ஆகவே நான் என்ன பண்றது, இதை சொல்றது ஏங்க 2 பேரும் வந்தீங்க, அவங்களோட சேர்ந்து போங்கன்னு சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் அரசியல் இருந்து விலகினார் அப்படின்னு வருது. இதை பார்த்த உடனே இங்க இந்த ஜெயில இருந்து இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச எவ்வளவு வேதனையா இருக்குன்னு சொல்லி பிளைட்டை பிடிச்சி மெட்ராஸ் போனா கோவை நாகராஜ் எட்டி வீட்டுல இருந்தார். போய் சரமாரிய சத்தம் போட்டேன், ஏங்க நீங்க வந்து எப்படி விலகிறன்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விலகிறதுக்கா அந்த அம்மா ஜெயிலுக்கு போறப்போ ஆட்சி அதிகார கட்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க, துணை பொதுச்செயலாளர் பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்து பறி கொடுத்துட்டீங்களாங்க, வழியில நிக்கிறீங்க, உங்களை ஏமாத்திட்டாங்க, என்னங்க பண்றதுன்னா கண்ணன் நீ சத்தியம் டிவில பதிய வைக்கிறேன், மிக தெளிவாக அவர் சொன்ன பதில், ஆண்டவன் விட்ட வழி, இனிமே அரசியல் சரியா வராது, வந்தா ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க கேட்டா என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன எப்படிங்க சொல்லுவீங்க, ஜெயில இருக்க அம்மா எவ்வளவு வேதனை போவாங்க. அன்று ஆரம்பித்த போராட்டம் புகழேந்தி விடவே இல்லை. வெளியில வந்து பிரஸ கூட்டி தினகரனை ஒதுக்கினால் கட்சி நடத்த முடியாதுன்னு போராடி தென் தமிழகம் முழுவதும் கூட்டம், அழகானத்துல தொடங்கின சம்பத்தை கூப்பிட்டுட்ட எல்லாரையும் கூப்பிட்டு, குண்டு கல்யாணம், தேனி முத்தையான் ஒருத்தர், உமார் ராபர்ட்சன், இப்போ விஜய் கட்சியில் இருக்காரு முஸ்தபா, அத்தனை பேத்தையும் சேர்த்து யூனிட் ஃபார்ம் பண்ணி தெரு தெருவா போய் போராடி தினகரன் தீண்டமிழன் தினகரன் ஆள வருகிறார், முதலமைச்சர் ஆகிறார், அவன் சொந்தக்காரரே சண்டைக்கு வந்துட்டான் என்கிட்ட. இவ்வளவும் நடந்தது. இந்த பழனிசாமி என்னென்ன தகாத வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அத்தனையும் பேசுறீங்க. அவராலதான் அத்தனை இடத்து ரோடு தெருவுல நின்னீங்க. நீங்க இழந்தது இல்லாம உங்க சித்தியும் இழந்து
தெருவில் நிக்க வச்சுட்டார் அவரு. ம். எல்லாவற்றையும் இழந்து தென் தமிழகத்துடைய மக்கள் குறிப்பாக வயிறிறங்கி போய் ம். அங்க தேவரையா நினைவிடத்திற்கே வரவிடாமல் ம். பழனிசாமியை தடுத்து நின்ற மக்கள், ம். குறிப்பாக மறவர்கள், ம். வீரம் மிகுந்தவர்கள், கண்ணியமானவர்கள், ம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் வாழ்வு கொடுத்தவர்கள் ஆண்டிப்பட்டியில. ம். அந்த தென் தமிழக மக்கள் எல்லாம் உங்களோட சேர்ந்து போராடினான். ம். கடைசியில போய் எடப்பாடி காலிலே விழுந்துட்டீங்களா சார்? ம். நியாயமா? ம். ஸ்லீப்பர் செல் சொல்லுவாரு, உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆமா. அந்த ஸ்லீப்பர் செல் தான் செந்தில் பாலாஜியும் பழனியப்படும். ம். இங்க இருந்து அங்க போனாங்க. ஓ. இந்த கட்சி அப்பயே திமுக காலி பண்ணிடுச்சு, எனக்கு தெரியும். ம். ம். திரு ஸ்டாலின் மனசு வச்சா காலி பண்ணார் டிடிவி கட்சிய. எஞ்சியோர் மிஞ்சியோர் இருந்தாங்க. ஒரு கூட்டம் நடத்த முடியாது, மாநாடு போட முடியாது, ம். வாக்குகள் கிடையாது. 2 சீட்டை வாங்கினீங்க, போய் தேனியிலிருந்து தோத்தீங்க, கடம்பூர் ஜெயத்திலிருந்து தோத்தீங்க. ம். நீங்க வெற்றி பெற்ற ஆர்கே நகர் பக்கம் போவே இல்லை. ம். 20 ரூபா நோட்டை கட் பண்ணி கொடுத்தீங்க. ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினரான பின்னால் தினகரன் போயிருப்பார் ஆர்கே நகருக்கு. ம். ம். பாரதிய ஜனதா கட்சி என்ன இந்த கொள்கை? வாக்காளர்களை ஏமாற்றியது போல ஆகிவிட்டது ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை. ஏமாத்திட்டு போவே இல்லை. இப்ப போக சொல்லுங்க தைரியம் தான். இப்போ எனக்கு ஆர்கே நகர் உள்ளார ஒரு மாபெரும் வெற்றி ஈட்டு தந்த ஆர்கே நகர் உள்ளார தினகரன தைரியம் தான் போச்சு. நான் பாக்குறேன், போக மாட்டேன். புலேன் சார், ஆகவே நீங்க மிக முக்கியமான அந்த கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது அவரு அந்த இரட்டை இலை முடக்கம் செய்வதற்கான அந்த தொடர்பான அந்த சுகேஷ் சந்திரசேகர் வழக்கில் அவர் சிறைக்கு செல்ல முயன்றது. அப்போது தென் மாவட்டங்களில் வந்து நீங்கள் வந்து அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டது, இது எல்லாமே வந்து அந்த 2021 தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குகளை பெற்று தந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகளில் அவர் 40,000-50,000 வாக்குகளை பெற்று இந்த அதிமுகவின் அந்த அணி ஒரு 8 பல இடங்களில் வந்து அவர் தோல்வியடைவதற்கு ஒரு காரணமாக அந்த வாக்குகள் இவருக்கு விழுந்தது. உண்மைதான். 2021 நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கே நகருக்கு அவர் போகல. அதற்கு பின்னர் அவர் அந்த கோவில்பட்டி தொகுதியில் நின்றது, அதன் பின்னர் தேனியில நின்றது. அந்த வாக்குகள் இப்ப இருக்குமா, இப்ப கிடைக்குமா சார்? 24 தொகுதி டிசைன் ஃபேக்டரா இருந்தது. 24 தொகுதி பெற்ற வாக்குகள் கூட இருந்திருந்தா நாங்க எழுச்சியாக கொண்டு வந்த புரட்சி அது. அது இருந்திருந்தா ஆட்சிக்கே வந்திருக்கலாம் அதிமுக. அதை கெடுத்துக்கொண்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு எதிராக போராடியது யார்? தினகரன். 18 எம்எல்ஏக்கள் மிஞ்சினார்கள். 42 எம்எல்ஏ மொத்தமா பார்த்தாங்க. 18 எம்எல்ஏ கர்நாடகாவில கொண்டு கொண்டு போய் பாதுகாத்த போலீஸ் செய்திட்டு வந்துச்சு. எவ்வளவு நெருக்கடி கொடுத்தார். அந்த 18 பேருக்கு ஒரு ஆளை வச்சு அப்பீல் போயிருந்தா இன்னைக்கு 18 பேர் எம்எல்ஏ லைஃப் போயிடாரு. அப்போ ஏதோ டீலைட் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தேகப்பட்டேன். பல பேர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி நல்ல உறவு வச்சுக்கிட்டு இந்த அப்பீல் போகாம இருந்ததுடைய வெளிப்பாடு இன்று நேரம் உணரப்படுகிறது. அந்த 18 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக அப்பீல் போயிருந்தா அது அந்த பதவிகள் நீக்கப்பட்டதை அவர் காப்பாற்றிருக்கலாம். அந்த இல்லாட்ட 18 பேர் எம்எல்ஏக்களோட ஆதரவை வச்சிருக்கலாம். உச்ச நீதிமன்ற ஸ்டே கொடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு சார். முதல் நாள் அன்னைக்கு பேசுறேன், காலையில நான் போடுறேன் அப்பீல் போடுற லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அப்பீல் போகாம விட்டாரு. தங்க தமிழ் செல்வன், நீங்க தங்க தமிழ் செல்வன் உட்காருங்க நண்பரை, இது அத்தனை கதையும் தெரிந்தவர் அவர் தான். வெற்றிவேல் இறந்து போயிட்டார். தங்க தமிழ் செல்வன் பூராவும் தெரியும். எவ்வளவு வேதனையா இருக்குன்னா இவரை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு திகார் ஜெயிலையும் பார்த்து தென் தமிழகம் பூரா சுத்தி போராட்டம் பண்ணி கூட்டம் நடத்தி அவர் வந்து அவர் ஓய்வு வச்சுட்டே சொல்றாரு, புகழேங்க இல்லைன்னா நான் வெளியில வர முடியாது ஜெயில இருந்து. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். போலேன் சார், நீங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட பரப்பனாம சிறையில் இருக்கும் போது இருந்து அதன் பின்னர் இப்பொழுது சசிகலா அம்மையார் அங்கே சிறையில் இருக்கும் பொழுது இப்போ அங்கே பரப்பனகரகரா சிறையில் இருக்கும்போது அதற்கு பின்னர் டிடிவி தினகரன் திகார் சிறையில் இருக்கும்போது இவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய பணி மற்றும் நீங்கள் அவர்களுக்கு செய்த உதவிகள் வந்து அனைவருக்குமே பொதுவாக தெரியும். இந்த சூழ்நிலையில் இவ்வளவு உதவிகளையும் அந்த தலைவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் சட்ட ரீதியாகவும் நேரடியாகவும் உதவி பண்ணியிருந்த சூழ்நிலையில் பின்னர் நீங்கள் எதுக்கு அதிலிருந்து விலகி வரக்கூடிய ஒரு நெருக்கடி எப்படி ஏற்பட்டது சார்? அது இந்த தினகரனோட இருக்கும் பொழுது பிரச்சனை, சம்பத் வெளியில பொழுது அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சது சார் எங்களுக்கு. நாங்க தான் உயிரோட்டமா இருந்தது தெரியும் அவருக்கு. ஆனா பழனியப்பனும் செந்தில் பாலாஜி வந்த பின்னாடி அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவருக்கு அவங்க நெருக்கமானாங்க, கொஞ்சம் செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், நாங்க சரியா வரல. அதுக்கு முன்னாடி கலைராஜன் வந்தார், நான் வந்தேன், சம்பத் அண்ணன் முதல்ல வெளியில போயிட்டாரு. இப்படி ஒவ்வொருவராக அங்க இருந்து போக ஆரம்பிச்சோம். அன்னைக்கே காலி ஆயிடுச்சு கூடாரம். அப்புறம் ஒண்ணுமே கிடையாது, கம்ப்ளீட்டா காலி ஆச்சு.
அந்த 18 எம்எல்ஏக்கள் 2-3 பேர் மிஞ்சி இருக்காங்க, 15 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்படி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நாளடைவில் கழுதை தேஞ்சி கட்டருமான கதையா ஒண்ணுமே இல்லாம போய் ரோட்ல நிக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் வெளியில இருந்த எங்களுக்கு சுயமரியாதையும் சன்மானமும் முக்கியம் கண்ணன். அது கம்மியாச்சுன்னா சரியா இல்லைன்னா யாரா இருந்தாலும் அவசியம் இல்லைன்னா சம்பத்தினால பேசிட்டு முடிவு பண்ணோம். அதே மாதிரிதான் தங்க தமிழ் செல்வனும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தங்க தமிழ் செல்வன் வெளியில உட்காந்துருக்காரு, ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க, தங்கமணியும் வேலுமணியும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறாங்க. அப்போ யார் யார் அமைச்சர்னு போட்டிருக்கு. அமைச்சர் இவர் பேரு டிடிவி தினகரன் பேர் இருக்கு. ஆர்கே நகர்ல ஜெயிக்காதுக்கு முன்னாடி நினைச்சா முதலமைச்சர் ஆகிருக்கலாம், அவருக்கு மனசுல ஆசை, அந்த லிஸ்ட போட்டு காமிக்கிறாங்க. அப்ப அவரு சிரிக்கிறார் தினகரன். இந்த லிஸ்ட யார் ரெடி பண்ணா அப்படின்னாரு. தங்கமணி வேலுமணி அப்படியே அவர் தங்கமணி தான் மெயின் அப்படின்னு. ஓ தங்க தமிழ் செல்வன் பேரை நான் சொன்ன சேர்க்க சொல்லி வெளியிலே உட்கார்ந்துருக்காரு தங்கமணி செல்வன். அவர் உயிரோடு நம்பிக்கிட்டு இருக்காரு தினகரன். நான் ஒண்ணும் சேர்க்க சொல்லியே அதெல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் ஒத்துக்க முடியாது தூக்கிட்டோம். அப்ப அவர் மனசுல சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. இந்த போராட்ட மீட்டிங் நடக்குது தஞ்சாவூர்ல கூட்டம். இதே வைத்திலிங்கம் சொல்றாரு செக்ரட்டரியேட்ல என்ன வச்சு போய் திரும்ப முடியாது. 2 தடவை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், தப்பித்து விட்டேன். அது தமிழ் மொழிக்காக போராட்டம். இன்னொரு போராட்டம் ஆச்சு, வீடு எல்லாம் சூறை ஆயிட்டாங்க. அம்மா கண்டனம் தெரிவிச்சாங்க. தஞ்சாவூர் உயிர் போனா போட்டுனா பரவாயில்ல, அந்த நம்ம நண்பர்கள் குமரகுரு அவர் மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார் பாவம், வேங்கை கணேசன், இப்படி எக்கச்சக்கமா ஏற்பாடு பண்ணினாங்க. சரியான கூட்டம். நான் போறேன்னா பாத்துக்க சொல்லுங்க. ஜெயில இருந்து வரும்பொழுது அம்மா விசாரிச்சாங்க, அவங்களே அம்மா சின்னம்மா விசாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டார். நீங்க போயிட்டு வாங்கன்னாரு. பாய்ச்சி வரதராஜன் சார் தஞ்சாவூர். நான் வர வர பாக்குறேன் சம்பத்தை சுற்றி 100 போலீஸ். தஞ்சாவூர் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் நாங்க இதுக்கு போறோம். அவங்க மன்னார்குடி ஸ்டேஜ் எல்லாம் போலீஸே பிரிக்குது. பழனிசாமி சொல்லிட்டு போலீஸ் பிரிக்குது. எனக்கு ஆஃபர் வந்து சேர்மன் எடுங்க போர்டுக்குன்னு சொல்லி, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், சேர்மன் எடுங்க. தினகரன் ஜெயில இருந்து வரவே மாட்டார். யாரு? பழனிசாமி முதலமைச்சர். எல்லா அமைச்சர்களும் வச்சு சொல்றாரு, அனைத்து அமைச்சர்களும் இருக்காங்க, ஏதோ 1-2 தான் மிஸ்ஸிங். அதையெல்லாம் நீதி நியாயம் பார்த்து நேர்மை பார்த்து போன சார். கடைசியில துரோகியா மாறினார். அதையெல்லாம் பார்த்தா வெளியே வந்தோம், சரியா வரலன்னு சார். நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு அந்த போட்டோ அனுப்புறேன் சார். டெல்லியில இருந்து கூட்டு வரான் சார், சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச். அப்படியே கழுத்துல இந்த ஷர்ட்ல கைய போட்டு வெளியே கொண்டு வரா சார். இவ்வளவு பெரிய ஆள் சம்பத்தா மேடையில பேசுற, அண்ணா மேடையில எங்க இருக்காரு பின்க வேற பேசுறாரு, அண்ணா மேடையில பேசுறவர். அவர் வந்து தினகரன் நான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. எவ்வளவு பேர் இருந்தது தெரியுமா? போட்டோவோட எவிடன்ஸ் சொல்ற 20 பேர். அப்புறம் தான் சார் இது 2000 மாறுது, 2 லட்சமா மாறுது, 24 தொகுதியில டிசைட் ஃபேக்டர்ஸா வருது. நான் கத்துறேன் சார், ரிமூவ் த ஹேண்ட் மிஸ்டர், யூ ரிமூவ் த ஹேண்ட், இஸ் த லீடர், தி லீடர் ஆஃப் த பார்ட்டி, ரிமூவ் த ஹேண்ட்னு சொல்றேன். திரும்பி போறாரு. திருப்பி எல்லா என்கொயரி முடிஞ்சு டெல்லிக்கு போகணும். ஒரு டிக்கெட்டை சும்மா ஊருக்கு போறேன்னு பெங்களூர் டிக்கெட்டை போட்டு உள்ள போய் அவரை பார்த்து குவாஷ் பிக்சர் போட்டா நம்ம வந்துடலாம் வெளியில சொல்லி எவ்வளவு பண்ணிருப்போம் சார். நினைச்சு பாருங்க. வயிறு நீங்க வந்து இப்போ நாங்க வந்து பங்காளிகள் தான், பகையாளிகள் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு என்னன்னா பண்ணி என்னன்னா பேசுறீங்க நீங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகி கிடையாது. சூசைட் பண்ணிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சேர்றதை விட நான் என்ன அந்த தற்கொலை பண்ணிட்டுமா, சூசைட் பண்ணிட்டுமா, நான் எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர முடியுமா? என்னங்க பேசுறீங்க? அந்த அயோக்கியனோட போய் சேர முடியுமா? இப்பதாங்க ரீசெண்டா சொன்னாரு, ஒரு 2 வாரம் தான் இருக்கும். ஆமா, 2 வாரம். சாகிற வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் பிஜேபியோட சேர மாட்டேன் நான் தான் சொன்னேன். ஜெயில் பிரிமிசஸ்ல சொன்னீங்கல்ல பெங்களூர்ல, என்ன சார் ஒரு அரசியலுக்கு ஒரு 5% மரியாதை இல்ல கவுண்ட் பண்ணி சொல்ல மாதிரி இதுவும் நடக்குமா? பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி குற்றநீர் மட்டைகளா சார் மரியாதை இல்ல. எனக்கு உங்க சக்தி டிவி மூலியமா நான் அன்பா கேட்டுக்கிறதுலாம், தயவு செஞ்சு தினகரனை ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கேன். ஏன்னாவது 4 ஜால்ரா பசங்க இருப்பானுங்க, கேட்டா எரியும். ஆனா உங்களை அன்போட கேட்டுக்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை 2 வார்த்தை எடுத்துருங்க. நீங்க சந்தர்ப்ப முன்னேற்ற கழகம் ஒரு பேரை வச்சுக்கோங்க, சந்தர்ப்பவாதி முன்னேற்ற கழகம். அம்மா பேரை எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ஏன் உங்களை பல ஆண்டு காலம் ஒதுக்கி வச்சாங்கன்னு நான் அதையும் மீறிதான் உதவி செஞ்சேன், தப்புதான் அது. ஆனா இன்னைக்குதான் எனக்கு புரியுது அம்மா ஏன் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் சார் சேர்க்க மாட்டேன்றாங்க? ஓபிஎஸ் ஏன் சார் ஒத்துக்க மாட்டேன்றாங்க?
அப்ப ஒரு குற்றவாளியோடும் சேர்ந்து போவதற்கு தயாராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ம். ஏன் மற்றவர்களை சேர்த்துக் கொள்ள தயங்குகிறது? அதான் புகழேந்தி சார், அவருக்கு தான் அந்த வாக்கு வங்கி செல்வாக்கு கடந்த 2021 தேர்தலில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு 23 தொகுதியில் நீங்கள் கூறியபடியே செல்வாக்கு இருக்கிறது என்பதனால் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்களோ என்று தோணுகிறது. புகழேந்தி சார், நிறைவா ஒரு கேள்வி. நீங்கள் மனம் திறந்து பல்வேறு உண்மைகளை வந்து சொல்லியிருக்கீங்க இந்த டிடிவி இணைப்பை ஒட்டி. நிறைவா ஒரு கேள்வி, இந்த இணைப்பின் மூலமாக டிடிவி தினகரனுக்கு 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது விழுந்த அந்த வாக்குகள் 26 தேர்தலிலும் அது விழுந்து அந்த வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விழுமா விழாதா? சுருக்கமா சொல்லுங்க சார், நிறைவு பண்ணிக்கலாம். 500 வாக்குகள் கூட தொகுதிக்கு வரும். நான் சேலஞ்ச் பண்றேன். அவர் எப்படி சீட்டு வாங்கி நிப்பார்ல, பிஜேபி சீட்டு கொடுக்கும்ல, ஆமா. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா நிக்க சொல்லுங்க, கேண்டிடேட்டை போட்டு 500 வாக்குகள் வராது. ஒரு காலத்துல 24 தொகுதி டிசைடட் ஃபேக்டரா இருந்தது. இது வாக்குகள் கன்வெர்ட் ஆகாது. ஏகப்பட்ட வாக்குகளை வாங்கினார்கள். எல்லாம் சரிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டா எதுவுமே கிடையாது. அரசியல் அஸ்தமனமாகிவிட்டது. டிடிவி தினகரனால் பாரதிய ஜனதா கட்சி ஏமாந்து விடும். பாரதிய ஜனதாக்கு 26 தேர்தல் முடிந்துதான் புரியும். ஆகவே டிடிவி தினகரனை சேர்ந்தது முட்டாள்தனமான வேலை. பிஜேபி தவறான செயல்பாட்டில் இறங்கியது. ஏற்கனவே அண்ணாமலையும் இங்கே இல்லை. ஆகவே இந்த சேர்க்கை அதனால் எந்த பலனும் வராதுதான். இதில் பலனற்ற ஒன்று இது. இதை நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். டிடிவி தினகரன் ஒரு கட்சியும் இல்லை, பொருத்தும் இல்லை. என்னுடைய வேண்டுகோள் அந்த அம்மா பேரை எடுத்துட்டா சந்தோஷமா இருப்பேன். அவர் எங்க வேணாலும் போகணும். அம்மா கொள்கைக்கு எதிராக போயிட்டாரு, தலைவர் கொள்கைக்கு எதிராக போயிட்டாரு. பேரறிஞர் அண்ணாவுக்கும் அவருக்கும் தன் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே அவருடைய வேஷம் கலைஞ்சுவிடும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம்னு சொல்ற மாதிரி அவருடைய தோற்றம் வெளிப்பாடு எல்லாம் இந்த இதுல தெரிஞ்சு விட்டது. இப்ப இருக்க 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க, வெளியில வந்துருவாங்க. ஓகே சார். புகழேந்தி சார், இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்கிறது இந்த தேர்தலுக்கு. அப்போது புகழேந்தி சார் கூறிய இந்த வார்த்தைகள் உண்மையா பலிக்கிறதா என்பதை இந்த தேர்தலில் வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள். நன்றி சார், எங்களோடு இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு. மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கும். நன்றி சார். பல்வேறு திரைமறைவு காட்சிகளையும் அந்த நினைவுகளையும் எங்களோடு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி புகழேந்தி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.